வயசே ஆகலைனா கூட நமக்கு வயசான மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிறது நம்மளுடைய கிரே ஹேர் தான். ஸோ இதுக்கு வந்து டிஐஒயாக வீட்டில் இருந்தபடி ஒரு ஹென்னா ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் கோத்ரேஜோட நupurhenna எடுத்திருக்கேன். இதில் வந்து அது 100% ஹென்னா இருக்கிறதுனால. ஸோ அது கூடவே வந்து அருண் ஐஸ்கிரீமுடைய டப்பா எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா ஏர் டைட்டாக இருக்கும். அதுக்காக கூடவே வந்து கிரவுண்ட் காஃபி, அதாவது நமக்கு நல்ல ஒரு பியூர் காஃபி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல பவுடர் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட இன்ஸ்டன்ட் காஃபி இருந்தால் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து கிரவுண்ட் காஃபி இருக்குது, அதனால் யூஸ் பண்ணுறேன் இதை. ஸோ 1.5 ஸ்பூன் அளவுக்கு நமக்கு அது தேவைப்படும். ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஹென்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்கள் முடி ஷார்ட்டாக இருந்துச்சுன்னா கம்மியாக எடுத்துக்கோங்க, லாங் ஹேராக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ எனக்கு இப்போ இவ்வளோ போதும். அது கூட நான் என்ன பண்ணுறேன், நான் எடுத்து வச்ச இந்த கிரவுண்ட் காஃபி வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் சேர்க்குறேன். ஸோ இது நல்ல கலர் கொடுக்கும். நீங்கள் இன்ஸ்டன்ட் காஃபி யூஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. அது வந்து நல்ல காஃபி அதிகமாக இருக்கிற மாதிரி பர்சன்டேஜ் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நல்ல ஹாட் வாட்டர் வேணும், இல்லை வார்ம் வாட்டர் கூட எடுத்துக்கோங்க. அதை எடுத்து ஃபஸ்ட்டு கொஞ்சமான வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு நெக்ஸ்ட் டே வந்து நம்ம கர்ட் அது கூட சேர்த்து கலப்போம். அதனால் கொஞ்சம் ரொம்ப வாட்டரி ஆகக்கூடாது. அதனால் இப்போ பார்த்திங்கன்னா ஓவர் நைட் வச்சுட்டு நான் மார்னிங் எடுக்கிறேன். இவ்வளோ திக்காக இருக்குது. இது கூட வந்து இப்போ நம்ம கர்ட் சேர்க்க போகிறோம். கர்டில் வந்து நல்ல லாக்டிக் ஆசிட் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது. அதனால் நம்மளோட ஹேருக்கு வந்து நல்ல ஒரு ஷைன் கொடுக்கும். ஸோ அதை நம்ம போட்டு இப்போ மிக்ஸ் பண்ணக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு நல்ல கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுது. இது நம்மளோட ஹேருக்கு நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 hours ஃபுல்லாக மாஸ்க் மாதிரி விட்டுடுங்க. இப்போ பாருங்கள், நான் என்னோடய ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு தூக்கி கொண்டை கட்டிக்குங்க. அது இல்லைன்னா நல்ல ஒரு ஹேர் மாஸ்க் போட்டுக்கங்க. அது நல்லா ஹீட் ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், என்னோடய ஹேர் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. எனக்கு கேர்லி ஹேர் மெத்தட் எதுவுமே பண்ணாமலே என்னோடய ஹேர் நல்லா கேர்லியாக தெரியுது. ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா பாய்.